Now you are watching New Eden Revival Online Church. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் ஓய்வு நாளிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து நம் ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். அது மட்டுமில்லாமல் நம் தொடர்ந்து இந்த நியூ ஏஜென்ட் ரிவைவல் ஆன்லைன் சர்ச் யூடியூப் சேனல் மூலியமாக 112 சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 112 அன்பு சகோதர சகோதரிகள், உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாமே நம்ம ஊழியத்தின் மூலியமா இணைந்து இருக்கிற தயவுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவர்களும் அவர்கள் வீட்டாரும் அனைவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலே நிலைத்து வாழ நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தெரிவித்து வருகிறீர்கள். ஆண்டவர் உங்களை அளவுக்கு ஆசீர்வதித்தாராக. இப்போது நாம் தேவ செய்தி விளைச்சல். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான தேவ செய்தி, உங்கள் மனசாட்சிக்கு பயிற்சி கொடுங்கள். அதாவது நம் வாழ்விலே நிறைய விஷயங்களுக்கு நிறைய விதத்திலே நமக்கு நாமளே பயிற்சி கொடுக்க வேண்டும். அதை தான் நீங்க ஆண்டவர் சொல்லிக்கிறார், உங்கள் மனசாட்சிக்கு பயிற்சி. ஏன் ஆண்டவர் இந்த தலைப்பை குறித்து பேசுகிறார்? ஏனென்றால் மனசாட்சி கெட்டு போய்கிறது, மனசாட்சி குழப்பத்தில் இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் என்னை அறியாது இருக்கிறீர்கள். அதனால் முதலில் உங்கள் மனசாட்சியை பயிற்சி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இதற்குரிய விஷயத்தை கூறுகிறார். நாம் வாசிப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ரொம்ப சிறிய வசனம், ஆனால் ஆழமான சத்தியம் அதிலே தான் இருக்கிறது. அவனவன் தன் பாரத்தை சுமப்பான். இன்றைக்கு எப்படியாக இருக்கிறது? அவனவன் மற்றவர்களுடைய வாழ்க்கையை குறித்து பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறான். இது எப்படி சொல்லலாம் என்றால், தன்னோட வாழ்க்கை குறித்து எந்த ஒரு திட்டமும் இல்லை, தன்னோட வாழ்க்கை குறித்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. ஆனால் மற்றவர்களோட வாழ்க்கையிலே அந்த குடும்பம் என்ன செய்யுது, இந்த குடும்பம் என்ன செய்யுது, அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, இவங்க ஏன் சண்டை போடுறாங்க, இப்படின்னு மற்றவர்களை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டு இருக்கிற காலமாக இப்போது இருக்கிறது. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், அவன் தன் வார்த்தை சுமக்க கடவன். ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் என்ன பரிசு கொடுத்தார்? இதை நாம் சிந்தித்தால் நாம் இன்றைக்கு நம்மளோட மனசாட்சியை எப்படி பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளலாம். சொந்தமாக முடிவெடுக்கும் திறனை கொடுத்தார். அப்ப ஆதாம் ஏவாள் அந்த சொந்தமாக முடிவெடுக்கும் திறனை அன்பளிப்பாக கொடுத்த அந்த அன்பளிப்பை அவர்கள் சீர்குலைத்தார். ஏனென்றால் அந்த அந்த முடிவெடுக்கும் திறனை வைத்து தவறான ஒரு முடிவை எடுத்தார். ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்வதற்கு அந்த அந்த முடிவெடுக்கும் திறனை பயன்படுத்தினார். அது எப்படி அதை சொல்லுவாங்களா, கத்தியை காய்கறி நறுக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், மற்றவங்களை உயிரை போக்குறதுக்கும் பயன்படுத்தலாம். அது மாதிரி ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை சிறப்பாக செய்தார்கள். அதனால் என்ன பாதிப்பு அடைந்தார்கள்? ஒருவேளை அந்த ஆதாம் ஏவாள் அந்த செயலை செய்ததுனாலே ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா? இல்ல ஆண்டவர் வேற ஏதாவது அன்பளிப்பை கொடுத்தாரா? இல்லை. ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்தார்கள். இன்றைக்கு நமக்கும் கூட ஆண்டவர் எச்சரிக்கை செய்கிறார், இதே நிலைமை தான் உங்களுக்கும். என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக உண்டு, ஆனால் உங்களுடைய முடிவெடுக்கும் திறனை உங்களுக்கு சுயமாக நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள் என்றால் இதே ஆசீர்வாத இழப்பு உங்களுக்கும் நேரிடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவர் மன்னிக்கிறார் என்று சொல்லிவிட்டு நாம் எல்லா காரியத்தையும் செய்து வருகிறோம். ஆனால் ஆண்டவர் எச்சரிப்பு செய்கிறார், நான் பொறுமையாக இருக்கிறேன், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் நான் பொறுமையாக இருக்கிறேன். ஆனால் இன்னும் காலம் கடந்து செல்லாது, என்னோட நியாய தீர்ப்புக்கான நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையை மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லிக்கிறேன். சரி, மனசாட்சியை பயிற்சி கொடுக்கணும். அப்போ மனசாட்சினா என்னன்னு தெரியுமே, அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது நம்ம ஆலயத்துக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் ஓய்வு நாளையிலே நம்ம போய்க்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், அன்பு சகோதர சகோதரிகளோட பேசிவிட்டு நாம் வருகிறோம். ஆனால் நம் மனசாட்சியோடு இருக்கிறோமா என்றால் மிகப்பெரிய கேள்வி. எது சரி எது தவறு என்ற சுட்டி காட்டும் உணர்வு தான் அந்த மனசாட்சி. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கு, மனசாட்சி இல்லாமல் தான் அநேக சகோதர சகோதரி, நான் அநேகரும் சொல்லவில்லை,
அதிகபட்சத்திலே நான் பார்த்த அனுபவத்தில் சொல்லுகிறேன். அவர்கள் மனசாட்சி இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் சத்தியம் இருக்கும் இடத்திலே மனசாட்சி உண்டு. ஆனால் சுயநலத்தை அறிந்தவர்களுக்கு மனசாட்சி கிடையாது. இதைதான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எத்தனையோ சகோதரிகளுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். அந்த உதவிக்கு இந்த மனசாட்சியின்படி, இந்த பிரதர் இந்த உதவி செஞ்சாரு அப்படின்ட்டு ஒரு நன்றியை கூட அவர்கள் தெரிவிக்கவில்லை. அப்போது எந்த மனசாட்சியிலே எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். அப்படிதான் இன்றைக்கு அநேக மக்களுக்கு இந்த மனசாட்சி இருக்குது. மனசாட்சி குறித்து ஆண்டவர் இங்கு வேத வசனத்தில் பதிவு செய்திருக்கிறார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை நான் வாசிப்போம். அன்றையும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாகவும் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறது போல நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமா இருக்கிறார்கள். அதாவது இங்க யார் மனசாட்சியோடு இருக்கிறாங்கன்னா, கடவுளை நேசிக்காத மக்கள் தான் மனசாட்சியோடு இருக்காங்கன்னு ஆண்டவரே தெரிவிக்கிறார். அப்போது இந்த அளவு அவர் முன்குறித்தே இதெல்லாம் நடக்கும் என்று தெரியும் ஆண்டவர். அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடவுள் நேசிக்காம இருப்பாங்க, ஆனா அவங்க கிட்ட மனசாட்சி சூப்பரா இருக்கும். மனசாட்சியோடு நடந்துப்பாங்க, மனசாட்சியோடு மற்றவர்கள் மதிப்பார்கள், மனசாட்சியோடு மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அவர்களுக்கு நன்றி செலுத்துவார்கள், எல்லாமே சிறப்பாக. அப்போ அவங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காமல் இருந்துமே இந்த மனசாட்சியோடு வாழ்வதனாலே அவங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர்களுடைய மனசாட்சி கூட சாட்சி கொடுக்கிறது என்னும் குற்றம் ஒன்று குற்றம் இல்லாது என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதனாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியையை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அப்போ அவங்க மனசாட்சி இல்லை, அவங்க மனசுல தூய்மையான ஒரு செயல் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. இப்போ மனசாட்சி இருந்தால் என்ன அறிந்து கொள்ளலாம்? நாம் செய்வது தவறா, நாம் செய்வது சரியா என்று அவர்களுக்கு தெரியும். அப்போது அவர்களுக்கு அது அறிந்திருந்திருக்கிறதுனால தான் அவர்கள் உண்மையாக இருக்கிறார்கள். அதாவது மனசாட்சிக்கு யார் பயந்து வாழ்கிறார்களோ அவர்கள் தான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, நம் மனசாட்சியுடன் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனா மனசாட்சி நல்லதுதான், ஆனா அந்த மனசாட்சி பிரச்சனையாக தான் இருக்கிறது. முதலாவது, நாம் குறை உள்ளவர்களாக இருப்பதினால் நம்மளுடைய மனசாட்சியும் குறைவாக தான் இருக்கு. எத்தனை பேர் நம்புவீர்கள்? என்ன பிரதர் எப்படி சொல்றீங்க? அம்மா குறைவுள்ளவங்க. நாம் குறைவுள்ளவர்கள் தான், பாவ இயல்புள்ள மனிதர்கள் தான். ஆதாம் வழியிலே நாம் வந்ததுனாலே நாம் பாவ இயல்புள்ளவர்களாக தான் இருக்கிறோம். அப்போது நம்ம மனசாட்சியும் கூட பாவம் செய்வதற்கான 99% அதிக வாய்ப்பு உண்டு. இதைதான் தீத்து 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவை விசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாய் இராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும். மகிமை என்றாதாக ஆண்டவரை வெட்ட வெளிச்சமாக போடுகிறார். அப்ப அந்த சுத்தம் உள்ளவர்களுக்கு தான் அந்த மனசாட்சி. சுத்தம் இல்லாதவங்க, விசுவாசிகளாக இருக்கிறவங்களுக்கு அந்த மனசாட்சி இருக்காது. அப்ப அந்த மனசாட்சி இல்லாதனாலதான் அவங்க ஏதாவது உதவியை பெற்றுக்கொண்டா கூட நன்றி சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு இதுனா கூட ஒரு நன்மைகள் அவங்க கண்ணில் படாது, இனிதான் அவர்கள் கண்ணில் படும். எப்போதும் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். இப்படியாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த மனசாட்சியை நீங்க பயிற்சி கொடுக்கணும். ஆனால் இப்போது உள்ள மனசாட்சி எப்படி இருக்கிறது? மொபைலில் அடிக்ஷன் ஆகி இருக்கிறது. அதாவது மொபைல் மூலியமா, யூடியூப் மூலியமா ரீல்ஸ் பார்க்க தான் மனசாட்சி சொல்லுது, ஆண்டவர் பக்கம் போகாத, நீ உட்காந்து நீ மாட்டு ரீல்ஸ் பாரு. எத்தனை பேர் வீட்டில் நைட்ல நிம்மதியா தூங்குறாங்க? 12 மணி நேரம் வரைக்கும் பெட்ஷீட்டு கூட வெளிச்சமா இருக்கும். என்னன்னா பெட்ஷீட்ல போத்திக்கிட்டு உள்ள செல்ல வைத்து பார்த்து கொண்டே இருப்பார். ஆகவே மனசாட்சி ரொம்ப அழுகி போய் இருக்கிறது பொது உள்ள காலகட்டத்தில். பிரியமானவர்களே, நாம் அப்படியாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் எச்சரிக்கை செய்யும். மனசாட்சிக்கு பயிற்சி கொடுப்பது எப்படி? சரி பிரதர், நீங்க சொல்றீங்க மனசாட்சி அதனால கெடுக்குது. சரி பிரதர், எப்படி சரி பண்றது? பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு நீங்க உங்கள் மனதில் தோன்றலாம். அதற்கும் ஆண்டவர் இங்கு
பதிலை தந்திருக்கிறார். மனசாட்சிக்கு பயிற்சி கொடுப்பது எப்படி? தவறாமல் பரிசுத்த வேதாகமத்தை தியானிக்க வேண்டும். இதை தியானிக்கும் போது நம் மனசாட்சியை ட்ரைனிங் கொடுக்குறோம். இதுதான் கரெக்ட், இதுதான். அதாவது சில நேரத்துல நம்ம ஏதோ ஒரு ஃபேன் இருக்கு, அது ரிப்பேர் ஆயிடுச்சு, அது சரியா ஓட மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணணும்? அது எது சரியா பண்ணா கரெக்டா அந்த ஃபேன் ஓடும் அப்படின்றது ஒரு எலக்ட்ரீஷியனுக்கு தெரியும். அதுபோல நாம் மனசாட்சி அழிவு பாதைக்கு போகும்போது எதை சொன்னால் எதை செய்தால் அந்த மனசாட்சி மறுபடியும் அது முழுமை அடையும் என்பது நம்ம ஆண்டவருக்கு தெரியும். நம்மளை படைத்தவருக்கு தெரியும். அவர் தான் சொல்றார், தவறாமல் பரிசுத்த வேதாகமத்தை வாசியுங்கள், தியானியுங்கள். ஆண்டவரிடம் எப்போதும் ஜெபம் செய்ய வேண்டும், ஜெபத்திலே இருக்க வேண்டும். எவர் ஒருவர் ஜெபத்திலே தன்னோட வாழ்க்கையை கடந்து போக செய்கிறார்களோ அவர்களுடைய மனசாட்சி உன்னதமாகவும் சுத்தமாகவும் இருக்கும். மூன்றாவது, ஆண்டவரின் பார்வையில் இருந்து எது சரி எது தவறு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரோட பார்வையில் இதெல்லாம் தப்புன்றாங்க, ஆண்டவரோட பார்வையில் இதெல்லாம் சரின்றாங்க அப்படின்றதை பகுத்தறியும் ஞானத்தை நாம் பெற்று இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் எல்லா சூழ்நிலைக்கும் இந்த பொருத்தமான சட்டங்கள் பைபிளில் இல்லை. எல்லா சூழ்நிலைக்கும் பைபிள்ல இருக்கிற விஷயங்களை நம்ம படித்து தெரிந்து கொண்டு தியானிக்கணும்னா எல்லா சூழ்நிலைக்கும் இங்க சட்டம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாம் நியமங்களை தெரிந்து கொண்டால் சூழ்நிலைகளை பற்றி ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்று நம்மால் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அதாவது சில இடத்துல தான் ஆண்டவர் சட்டத்தை வெளிப்படையாக தெரியப்படுத்தியிருப்பார். ஆனால் சில சூழ்நிலைகள் இப்போது உள்ள காலகட்டத்தில் நிறைய சூழ்நிலைகள் இப்ப மாறி வருகிறது. அதனாலே அதோடைய அடிப்படை நியமங்களை வைத்து நாம் இப்போது உள்ள சூழ்நிலையில அதை பொருத்தி பார்த்து நாம் உணர்ந்து எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது. ஆனால் அடிப்படையாக நாம் எதை புரிந்து கொள்கிறோம்? மற்றவர்களை அழிக்கும் செயல்களை நாம் செய்யக்கூடாது, அது மட்டும் தவறு. மற்றவர்கள் உதவிக்காக கேட்கும்போது சொல்வார்கள், உதவி செய்யலன்னா கூட பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாம அப்படின்னு சொல்வார்கள். அது மாதிரி உதவி செய்யலன்னா கூட ஆறுதலான ஒரு வார்த்தை மூலியமாக நாம் அவர்களுக்கு உதவி செய்யலாம். கற்றுத்தர இந்த மனசாட்சியை பயிற்றுவிக்க நம் பரலோக தகப்பன் நமக்கு பாசாக இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். மகிமை என்றதாக ஒரு அலேலியா சொல்லுவோமா? அலேலியா, அலேலியா சொல்லுங்க. அலேலியா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரி மூலமாக நம் மனசாட்சி முழுவதுமாக பர்ஃபெக்டா நம்ம மாத்திக்கலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதாவது பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து அந்த நியமங்களையும் தியானித்து அதன்படியாக நம் மனசாட்சியை பயிற்றுவிக்கலாம். அதற்கு தான் ஆண்டவர் எளிமையாக ஒரு சாம்பிளை இந்த பூமியில வைத்து சென்றார். அதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றினால் நம் முழு மனசாட்சியையும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவரை சார்ந்து நாம் முடிவெடுக்கும் போது நம் மனசாட்சி சுத்தமாகவே இருக்கும். எளிமையாக நம் மனசாட்சிகளுக்கு பயிற்சி கொடுக்க அவரு இருக்கிறார். அவரிடத்துல நாம் ஜபிக்கும் போது நம் மனசாட்சி சுத்தமாகிறது. அதாவது எப்படியாகனா அதற்கு பேரு தான் இறையன். ஆண்டவரோடு நம் மனது இணையும் போது பரிசுத்த ஆவியானவரின் நமக்கு பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதனாலே நம் மனசாட்சியானது ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரம், ஒவ்வொரு நொடியும் நமக்கு அந்த மனசாட்சியானது அப்டேட் ஆகிட்டே இருக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை தான் சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சப்கான்சியஸ் மைண்டு தான் ஆண்டவரோடு இணைக்கப்படுகிறது. அதற்காக தான் ஆண்டவர் இது ஒரு அருமையான படைப்பாக படைத்தார். அதாவது மற்ற உயிரினங்களுக்கு கூட இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. ஆனால் மனிதர்களுக்கு தான் ஆண்டவரோடு இணைவதற்கு இந்த மனசாட்சியை அவர் உண்டு பண்ணினார். இந்த மனசாட்சி நேரடியாக ஆண்டவரோட வல்லமையோடு கனெக்ட் ஆகுது. இன்டர் கனெக்ட் வித் ஸ்பிரிச்சுவல் பவர் என்று சொல்வார். அப்படி இன்டர் கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகுது? நம்மளுடைய வெளிப்புற மனது செய்யும் செயலை தடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் நிறைய இடத்துல போய் பார்க்கலாம். ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் போது உங்க மனது உங்களுக்கு சொல்லும், இந்த வேலையை நீ செய்யாத, இந்த வேலையை செஞ்சனா ரொம்ப ஆபத்துல சிக்கிப்பேன், வேண்டாம், விட்டுரு, இது நமக்கு தேவையில்லாத விஷயம். அப்படி மனது உள்ள நம்மளை சொல்ற மாதிரி இருக்கும், ஒரு ஆள் சொல்ற மாதிரி இருக்கும். அதுதான் ஆண்டவர் உருவாக்கி. இப்போது வரை இந்த மனசாட்சியை யார் கண்காணித்து வருகிறார் என்றால் நம்ம ஆண்டவர் கண்காணித்து வருகிறார்.
அதனால்தான் அந்த மனசாட்சியானது ஆண்டவர் பேசுவது போல இருக்கும். நான் நிறைய விதத்துல நான் உணர்ந்திருக்கிறேன். என் மனது, அதாவது ஒரு நாள் ஒரு வசனம் போட முடியலன்னா கூட என் மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நீ பிரசங்கத்துக்கு வீடியோ போடாம இருக்க, ரொம்ப சோர்வாகி இருக்கிற, உன் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்து அப்படின்னு என் மனசு சொல்லும். அப்படி சொல்வதை நான் கேட்பதால் தான் தொடர்ந்து என்னுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தி வருகிறேன். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த மனசாட்சியை பயிற்றுவிக்க இன்றைக்கு நமக்கு ஒரு பதில் கிடைத்து விட்டது. நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் முழுவதுமாக அடிச்சோடு மாறாம ஒண்ணு கூட மாறக்கூடாது. ஒருவேளை இப்போது உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழல் வருகிறது, இந்த ஓய்வு நாளிலே இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இதை கடந்து நீங்கள் திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரை நீங்கள் எங்கு வேண்டாம் சென்று வரலாம். அங்கு வரும்போது ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த இடத்திலே அந்த இயேசு கிறிஸ்து இருந்தால் என்ன செய்திருப்பார்? அதை நீங்கள் செய்யுங்கள், உங்கள் மனசாட்சி சுத்தமாக. ஆனால் நம்மளுடைய சுய சிந்தனைப்படி, அதனாலதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் புரிந்து கொள்ள முடியும். ஆவியின்படி சிந்திக்கிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிறார்கள், மாமிசத்தின்படி சிந்திக்கிறவர்கள் மாமிசத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஒரு வல்லமையான வார்த்தைகள். அப்போ நம்மளோட சிந்தனையில இருக்கனால தான் நமக்கு தோல்வியே வருது. ஆனால் நம் யாரை குற்றம் சொல்கிறோம்? ஆண்டவர் கண்ணு இருக்கான்னு தெரியல, ஏசப்பா கை விட்டாரு, தொடர்ந்து சர்ச்சுக்கு போறேன், தொடர்ந்து காணிக்க கொடுக்குறேன், தொடர்ந்து எல்லாமே பண்றேன், ஆனா ஆண்டவர் என் ஜபத்துக்கு பதிலே தர மாட்டேங்கிறாரு. நாம் ஒரு விஷயத்தை மாற்ற வேண்டும். அதற்காக தான் அந்த பதில் இன்னும் வராமல் இருக்கிறது. நம் மனசாட்சியை பயிற்றுவிக்க வேண்டும். நம் மனசாட்சியை உன்னதமாக மாற்ற வேண்டும். அப்போது நம்மளுடைய ஜபத்திற்கு பரலோகத்திலிருந்து திறக்கப்பட்டு பதில் தானாகும். அதற்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இதை குறித்து நாம் ரோமர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் சொல்கிறது பொய்யல்ல, கிறிஸ்துக்குள் உண்மையை சொல்கிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாகி இருக்கிறது. அதற்கு மகிமை உண்டாதாக. அப்போ நான் சொல்கிறது பொய்யில்லை, கிறிஸ்துக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சி கொடுக்கிறது. அவருடைய மனசாட்சியே சாட்சி கொடுக்குது. எப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். இந்த மனசாட்சியை பயிற்றுவிக்கணும்னு யாராலே முடியாது, உங்களாலே முடியாது, உங்கள் உறவினர்களால கூட உங்க மனசாட்சி மாற்ற முடியாது. ஆனால் ஆண்டவரோ, நம் பரிசுத்த ஆவியானவர் நம் மனசாட்சியை அழகாக வழிநடத்துவார், போதிப்பார். எது சரி எது தவறு என்று அவர் நமக்கு காட்டி கொடுக்கிறார். அதனாலே நம் சுத்த மனசாட்சியோடு இருப்பதற்கு இந்த வசனங்கள் அடிப்படையிலே இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த தேவை செய்யும் போது ஒரு நோட்டு பேனை ஏதாவது எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இது உங்கள் வாழ்வோடைய அர்த்தத்தை மாற்றக்கூடிய ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை எல்லாம் நீங்கள் குறித்து கொண்டு உங்களுடைய தனிப்பட்டு நீங்கள் வேதாகம வாசிப்போ தியானிக்கும் போது இதை வைத்து நீங்கள் தியானம் செய்யுங்க. இதை குறித்து இந்த வசனத்தை வைத்து ஜெபியுங்கள். அப்போது ஆண்டவர் உண்டான பதிலை உங்களுக்கு தருவார். பிரியமானவர்களே, நம்ம இந்த தேவ செய்தியிலே நம்ம ஒரு வசனத்தை தியானிப்போம். இந்த வசனத்தை மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த தேவ செய்தி தலைப்பு, உங்கள் மனசாட்சியை பயிற்சி கொடுங்கள். உங்கள் மனசாட்சி பயிற்சி கொடுங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. இதில் இருந்தாவது நாம் மாறுவோம். நம்மளுடைய காரியத்தை குறித்து மட்டும் நாம் சிந்திப்போம். மற்றவர்கள் எங்க போனார்கள், எங்க வந்தார்கள், அவர்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது, இவர்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது, அந்த சிஸ்டரோடைய ஹஸ்பண்ட் சண்டை போட்டாங்க, இந்த பிரதரோடைய ஒய்ஃபு சண்டை போட்டாங்க அப்படின்றதெல்லாம் சிந்திக்காமல் நாம் வாழ்வில் நாம் என்ன செய்ய போகிறோம், ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நாம் சிந்திப்போம். இப்போது நாம் ஜெபிப்போம். சோத்துக்கத்தாவை துதிக்கிறேன் எங்கள் அன்பு நேசரே அப்பா, இது தேவ செய்தி மூலியமாக அப்ப நீங்க கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சொல்றது போல, அவனவன் தன் பாரத்தை சுமக்கட்டும் என்று நீ சொல்லுகிறீர் ஆண்டவர். ஆமாண்டவரே, உங்களுடைய வசனத்துக்கு இசைவாக அப்ப எங்கள் வாழ்க்கை மாறுவதாக ஆகும். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எங்களை குறித்து மட்டும் நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு ஞானத்தை தந்திரமாக ஜெபிக்கின்ற கர்த்தாவே, யாரை குறித்தும் குறை சொல்லாமல், யாரை குறித்தும் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கிற கிருபை செய்ய மாட்டோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் கூட அவங்க திருச்சபைக்கு செல்லும் போது உங்களுடைய சத்தியத்தை ஆழமாக புரிந்து கொண்டு அதன்படி வளர்வதற்கு கிருபை செய்ய மாட்டோம்.
அப்பா இனி அவர்களோட வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க அவங்களுடைய மனசாட்சியை நீங்கள் பயிற்றுவிக்கும் ஆண்டவர். அப்பா பரிசுத்த ஆவியானவரே, நீர் வந்து வாசம் ஒவ்வொரு அன்பு சகோதரிகளோட மனசாட்சியை தொட்டு மனசாட்சியை சுத்தமாக்க மாட்டோம். உங்களுடைய வல்லமையான காலம் அவர்களோடு இருக்கட்டும் மாட்டோம். இந்த கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இன்னும் வரும் வாரங்களிலும் இன்னும் மாத கணக்கானாலும் எங்களை வழி நடத்த நீர் இருக்கிறீர் என்று விசுவாசித்து சோதனை. அப்பா அநேக முதியோர்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அவர்களுடைய ஆரோக்கியத்துக்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்களுக்கு எந்த ஒரு நோயும் காக்காதபடிக்கு வாதை கூட அரத்தை அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ள மாட்டோம் சொத்தாவே. அப்பா குழந்தைகளுக்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்கள் கல்வி படிப்பில் நல்லா முன்னேறி வருவர் தேவை கிருபை செய்ய மாட்டார். அப்பா உங்களுடைய ஆழமான சத்தியத்தையும் அவர்கள் கற்றுக்கொள்ள தேவை கிருபை செய்ய மாட்டார் சொத்தாவை. துதிக்கும் ஏசி மூலமா ஜெபிக்கும் நல்ல பிதா, ஆமீன். என்னோட கூட சொல்லுங்க. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, எல்லாமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். Now you are watching New Eden Revival Online Church.